அதாவது ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜி பெருநாளுக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருவதுண்டு. அதாவது குர்பான் மாடு ஏற்றும் பொழுது பல விடயங்களில் தடை அன்று முதல் வந்து கொண்டே இருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் 2 தடவை ஹஜ்ஜி பெருநாள் கொண்டாடப்பட்டு எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை. இந்த முறை இந்த சர்ச்சை வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த அரசாங்கத்தை ஏப்ரல் மாதத்துடன் வீட்டுக்கு அனுப்புவதற்காக வேண்டி கங்கணம் கட்டி கொண்டு தெரிந்த எமது எதிர்கட்சி, அதாவது கூட்டு எதிர்கட்சிகள் செய்த ஒவ்வொரு வேலை திட்டங்களும் அவங்களுக்கு சரியான விதத்தில் செய்து முடித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டு, எனவே இந்த உலுகியா பிரச்சனையை வைத்தாவது நாங்கள் இரு தினங்களுக்குள் நல்லொரு முடிவை கண்டு கொள்வோம், இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் என்ற நோக்கத்தில் தான் கடல் இருப்பது 7 மைல் தூரத்தில் இங்கிருந்தே கச்சை கட்டி கொண்டு இறங்குவதற்கு ஆயத்தமாகுகிறார்கள். எனவே தயவு செய்து இன்னும் 1 மாத காலம் இருக்கின்றது. அதற்குள் இவர்களுக்கு உள்ள அவசரம் என்னவென்பதை பற்றி தெரியவில்லை. இருப்பினும் நான் என்ன செய்ய, இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்டவர்களுடன் நேரடியாக தொலைபேசியில் அழைத்து காரணம் கேட்டேன். அவர் காரணம் கூறினார். அது சம்பந்தமாக நான் குறிப்பிடுகின்றேன் கடைசியில். அதற்கு முன்னர் என்னுடைய கருத்துக்களை கூறிவிட்டு வருகின்றேன். என்னவென்றால், எமக்கு தெரியும், இந்த உலுகியா செய்வது ஹஜ் பெருநாள் தினத்தன்று செய்வதுதான் மிகவும் விசேடம். ஐயாமுல் தஸ்ரீக்குடைய நாட்களில் செய்கின்றார்கள் என்றாலும் அந்த ஹஜ் தினத்தில் செய்வதுதான் அது மிக மிக முக்கியம் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆதாரங்களுடன். எனவே எமக்கு நாம் இருக்கும் நாட்டில் பிற, அதாவது சகோதர இனத்தவர்களுடைய எந்த விதமான பிரச்சனைகளும் வராத விதத்தில் நாம் எமது கடமைகளை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக ஒரு சில விடயத்தை கூறலாம். ஜும்மா தினத்தன்று பாதைகளை மறைத்து வாகனங்களை, மோட்டார் சைக்கிள்களை நிறுத்தி தொழுகைக்காக செல்வதன் மூலம் பிற மதத்தவர்களுக்கு இடைஞ்சல் உருவாக்கும் விதத்தில் அதிகமான முஸ்லிம்கள் செயல்படுவது, எந்த ஜும்மாவிலாவது இது சம்பந்தமாக கருத்து தெரிவிப்பார்களா? தெரிவிக்கவே மாட்டார்கள். இது சம்பந்தமாக ஊர் நிர்வாகம் அது சம்பந்தமாக கருத்து தெரிவிப்பார்களா? செய்ய மாட்டார்கள். எனவே இவ்வாறு பிரச்சனைகளை உருவாக்குவதற்கு காரண கர்த்தாக்கள் எமது முஸ்லிம்கள். கசப்பாயினும் உண்மை அதுதான். அவ்வாறு பல விடயங்கள் நடைபெற்று வரும். எனவே இந்த முறையாவது இந்த வெசாக் தினத்தில் அவர்கள் குறிப்பிட்டு எமக்கு உதவியா செய்வதற்குரிய அங்கீகாரம் எந்த வருடமும் கிடைப்பது போல் இந்த வருடமும் கிடைத்துள்ளது. எனவே அவர்கள் குறிப்பிடுவது போல் இவர்களுக்கு தேவை என்னவென்றால், இந்த கேபினட்டில் ஒரு அமைச்சர், எமது அமைச்சர் ஒருவர் கேபினட்டில் இல்லாத காரணத்தினால்தான் இவ்வாறு அனைத்தும் நிகழ்கின்றது என்று அன்று கூறியதை தான் இன்றும் கூறுகின்றேன். கேபினட்டில் ஆட்கள் இருக்கும் பொழுதுதான் திகனை கடித்தார்கள், அக்குரணை கடித்தார்கள், மினுவாங்குடைக்கு நாத்தாண்டி கொற்றாமுள்ள எட்டி போல இந்த பகுதியில் அடித்தது, அழுத்தம பகுதியில் அடித்தது, அத்தனை ஜின்தொட்ட, இது எல்லாத்துக்கும் அடித்த நேரமும் கேபினெட் அமைச்சர்கள் இருந்தார்கள். அவர்களால் ஒன்றுமே புடுங்க முடியாமல் போய்விட்டது. எனவே இவ்வாறு இந்த கேபினெட் அமைச்சர் என்பதை மறந்து விடுங்கள். இந்த அரசாங்கத்தில் கேபினெட் அமைச்சர் ஒன்று தேவையில்லை, சரியான விதத்தில் நடைபெற்றுக் கொண்டு சென்றால். ஆனால் அதற்கு இந்த விடயத்தை வைத்து அதோடு இணைக்க பார்க்கிறார்கள். எனவே இந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் உலுகியா கொடுப்பது எந்த காரணம் கொண்டும் தடை செய்யப்படவில்லை. அதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இது சம்பந்தமாக எமது சமய கலாச்சார பிரதி அமைச்சர் முனீர் முனாஃபர் அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு மூலம் நேரடியாக அவரை தொடர்பு கொண்டு அவரிடம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கேட்கவும் கூறினார். அவ்வாறு எதுவுமே இல்லை என்று போல் உலுகியா செய்யும் விடயத்தில் எந்த தடையும் இல்லை. அதற்கு புத்த சாசன அமைச்சர் மற்றும் பிரதி அமைச்சர் அவர்கள் அதற்கு அங்கீகாரமும் தந்திருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமாக எந்த விதமான குழப்பமும் முஸ்லிம்கள் அடைய தேவையில்லை. யார் இந்த குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால், அவர்களை கொண்டு வர முடியாமல் போனவர்களுடைய சில வாழ் என்று சொல்வார்களே, அவர்களை பின்தொடர்ந்து கொண்டு அவர்களை கொண்டு வர முடியாமல் போன
இவர்களுக்கு தான் கடுப்பு. இவரோட வாழ்க்கையில இவர் எத்தனையோ போர் செஞ்சு போடுகின்றார்கள். இவரோட வாழ்க்கையில ஒரு உபகியா கொடுத்து இருப்பார்கள் என்று கேட்டு பாருங்கள். கொடுத்தே இருக்க மாட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் அதற்காகவே பேசுவார்கள். ஒரு சிலர் பள்ளி விஷயம் என்னும் பொழுது அதிகமாக பெரிய முஸ்லிம்கள் மீது பற்றுள்ளவர் மாதிரி வருவார். ஐவேளை தொழுகைக்கு கூட பள்ளிக்கு செல்லாதவராக இருப்பார். இப்படித்தான். எனவே சொல்பவனை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். அவரால் செய்ய முடியாத செயல்களை பிறரை வைத்து, அந்த சிங்களத்தில் ஒரு பழமொழி உள்ளது, பலல்லுள்ளவா கொசட்ட பாலனமானது. அதாவது விழா போட்டு அடுப்புல போட்டு சூடா இருக்கும், அந்த சூடா இல்லையான்னு பிடிச்சு பாக்குறதுக்கு தன்னுடைய கையை வைக்காம பூனையில கையை கொண்டு போயிட்டா பூனையில கையை வச்சு இழுக்க வைக்கிற மாதிரி. அதனால சுடுபடுறது பூனைதான், இவர் இல்ல. இந்த மாதிரி உங்களை பலிக்கடாவாய் கொண்டு ஒவ்வொரு போஸ்ட் செஞ்சு போடும்படி உங்களை கூறியிருப்பார்கள். எனவே தயவு செய்து எந்த காரணம் கொண்டும் அஞ்சாதீர்கள், தயவு செய்து. ஏனென்றால் நான் முனீர் முலாஃபர் அவர்களுடன் கதைத்ததற்கு ஆதாரம் இல்லை என்று குறிப்பிடுவீர்கள். பரவாயில்லை, ஆதாரம் இல்லை என்று நீங்கள் குறிப்பிட்டாலும் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் அங்கீகாரம் பெற்ற அரச தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகையில் வந்ததை வாசித்து காட்டிய செய்தியை கடைசியில் இணைக்கின்றேன். அதை பார்த்தாவது இதன் நிலைமையை புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். எனவே இந்த வீடியோ முடிவதற்கு முன் அதை பார்த்துவிட்டு பாருங்கள். உல்ஹியா கடமையை நிறைவேற்றுவதில் எந்த தடையும் இல்லை. பௌத்த சமூகத்தின் மத நம்பிக்கைகளை மதித்து செயல்படுமாறு கோரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் உல்ஹியா அதாவது குர்பான் கடமையை இந்த வருடமும் நிறைவேற்றுவதில் எந்த தடையும் கிடையாது என சமய கலாசார பிரதி அமைச்சர் முனீர் முலர்ஃபர் தினகரன் வாரமஞ்சரிக்கு தெரிவித்த தகவலை மையப்படுத்தி அந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை வெசாக் வாரம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹஜ்ஜுடன் தொடர்புடைய முக்கிய விடயமான உல்ஹியா கடமையை நிறைவேற்றுவதில் தடங்கள் ஏற்படும் என பல்வேறு விமர்சனங்களும் சந்தேகங்களும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்பில் கருத்து வெளியிட்ட பிரதி அமைச்சர், பௌத்த மக்களின் முக்கிய தினமான வெசாக் தினம் ஹஜ் பெருநாள் சமயத்தில் அனுஷ்டிக்கப்படுகிறது. பௌத்த சமூகத்தின் முக்கிய நாள் என்பதால் அவர்களது மத நம்பிக்கைகளை மதித்து எமது மத செயற்பாடுகளை மேற்கொள்வதில் எந்த தடங்களுக்கும் கிடையாது. இதற்கு முன்னரும் இவ்வாறே ஹஜ் பெருநாளும் போயா தினங்களும் அருகருகே கொண்டாடப்பட்டு இருக்கிறது என்பதாகவும் முனீர் முலர்ஃபர் பிரதி அமைச்சர் அவர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையிடம் எடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நான் சொல்வதை விட அங்கீகாரம் பெற்ற தொலைக்காட்சி நிறுவனம் மூலமே உங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் பின்னரும் இதை நம்பி அடுத்தவர் குறிப்பிடுகிறார் என்று நம்பி நீங்களும் வீணான குழப்பத்தில் ஆளாகி விடாமல் நல்ல விடயங்களை செய்வதற்கு உங்கள் நேரங்காலத்தை அதற்கு பிரயோசனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேண்டியவனாக இன்றும் போல் நல்லதை நினைப்போம். இன்ஷா அல்லாஹ் நல்லதே நடக்கும் என கூறி விடைபெறுகின்றேன். உங்கள் ஆதரவு இருந்தால்தான் இன்னும் பல வீடியோக்கள் செய்ய முடியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.